தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களை அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தின் தேவன் யாரு? கர்த்தர். அப்ப சமாதானத்தின் தேவன் தான் அவங்களுக்குள்ள என்ன பண்ண போறாருங்க? வாசம் பண்ண போகிறவரா இருக்கிறாரு. அவர் தான் நம்மள ஆள போகிறவரா இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வேதம் இங்க அழகாக தெசலோனிக்கேயர் பட்டணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இருக்கு. அப்ப இங்க வார்த்தை சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்போதும் சமாதானத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் தாங்க சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் மாத்திரம் தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். எப்படி இயேசப்பா நாம் சமாதானம் கொடுத்திருக்கிறார் வேதத்து மூலமாக. மரித்து போயிருக்கிற லாசரு 4 நாள் ஆனது. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 4 நாள் ஆனச்சு. எப்படி துக்கமா இருக்கும், எப்படி துக்கமா இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய அண்ணியுடைய தகப்பனார் மரித்து 5 நாள் ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மனுஷரை உயிரோட எழுப்பினா அவருடைய பாடி எப்படி இருக்கும்? அதே போலதான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு துக்கமா இருக்கும். ஆனா இப்படி துக்கத்துல வேதனை மாத்தால் மரியாதை அழுது கொண்டிருக்கிற அந்த வேலையில ஆண்டவர் அந்த வழியாய் அவங்க இடத்திற்கு போய் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு அங்க வராரு. ஐயோ மறிச்சு போய் நீங்க இருந்தா மறைச்சிருக்க மாட்டாங்க, இப்படி அப்படி அழுகுறாங்க. அந்த வீட்டிற்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? மரித்து போயிருந்த 4 நாளான லாசருவே நீ எழுந்து வெளியே வா. உடனே அவன் எழுந்து வெளியே வா. அவன் அழுது கொண்டிருக்கிறவர்கள் சமாதானம் வந்துச்சுங்களா? சமாதானம் வந்துச்சுங்களா? அவன் டாக்டரை கூட்டிட்டு போயிருந்தா சமாதானம் வந்திருக்குமா? இல்ல ஏதோ ஒரு மந்திரக்கார கூட்டிட்டு போயிருந்தா சமாதானம் வந்திருக்குமா? இல்ல மாயமந்திரம் பண்ண சமாதானம் வந்திருக்குமா? யார கொண்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருந்திருக்காதுங்க? சமாதானம் வந்திருக்காது. ஆனா அவங்களுக்கு தெரியும் இயேசுனால மாத்திரம் தான் சமாதானம் கொடுக்க முடியும். இயேசுனால மாத்திரம் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று. இயேசுவே நீங்க இருந்தா எங்களுக்கு சமாதானம். இன்றைய ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை ஆளுகிற இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் சமாதானத்தை கொடுக்க அவர் பாத்திரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Glory be to God. நன்றி ராஜா.